காரியத்தை இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பாதத்துல காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைங்களுக்கு அவர் என்ன நன்மையை கொடுக்கிறாராம்? அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போதே, அந்நிய பாஷையில அவருடைய பாதத்துல உறவாடும் போதே, அவரை துதிக்கும் போதே உங்களை சுத்தி ஒரு புதிய உலகத்தை அவர் சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். உங்க வானத்தை அவர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமியும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ வேண்டாத காரியங்கள் இருக்கு இந்த பூமியில இருக்கு. வானத்துல பாத்தீங்கன்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் இருக்கு. ஏராளமான போராட்டங்கள் இந்த பூமியில இருக்கு. ஆனா நீங்க ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்கும் போது, அவரோடு உறவாட உங்களை சுத்தி ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய வானத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல, நாம் உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா எகிப்துல ஆண்டவர் 10 வாதையை கொடுக்கும் போது, எகிப்தியர் வீடு ஒரே ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா எகிப்தியர் வீட்டுல எல்லாம் இருள், ஆனா இஸ்ரவேலர் வீட்டுல வெளிச்சம் இருக்கு. இதே பூமியில தான் நாம இருக்கிறோம். வேதனை நிறைந்த, பாவம் நிறைந்த, வியாதி நிறைந்த, தரித்திரம் நிறைந்த, பொல்லாத மனிதர்கள் நிறைந்த பூமியில தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்களை சுத்தி என்ன இருக்குன்னா வெளிச்சம் இருக்கு, புதிய உலகம். அது இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த உலகத்தை குறித்த அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 17வது வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய வானத்தை, புதிய பூமியை உங்களை சுற்றி அவர் சிருஷ்டிக்கும் போது என்ன ஆகும்னா, முந்தினவர்களை நீங்க நீ நினைக்க மாட்டீங்க. முந்தின தோல்விகளை நீங்க நீ நினைக்க மாட்டீங்க. முந்தின வியாதியை நீங்க நீ நினைக்க மாட்டீங்க. முந்தின வேதனையை நீங்க நினைக்க மாட்டீங்க. இப்படிலாம் என் வாழ்க்கையில வேதனைப்பட்டேன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த. 18 வாசிக்கலாம். 18வது வசனம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். அவர் சிருஷ்டிக்கிறதுனால நீங்க எப்படி இருப்பீங்களான்னா, என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை சுத்தி ஒரு புதிய உலகத்தை சிருஷ்டிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு புதிய வானத்தை சிருஷ்டிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க என்றென்றைக்கும் களி கூர்ந்து மகிழ்ந்து இருப்பீங்க. நீங்க எந்த இடத்துல வேதனைப்பட்டு அழுதீங்களோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்னீங்களோ, எந்த இடத்துல மனிதர்கள் உங்களை துக்கப்படுத்துறாங்களோ, அதே இடத்துல நீங்க என்றென்றைக்கும், வேதம் சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீங்க மகிழ்ந்து களி கூறுவீங்க.